வணங்காமன் மறுவாழ்வு கழகம் பெருமையுடன் நடத்திய வடக்கு கிழக்கு இணைந்து வணங்காமன் வெற்றி கிண்ணம் 2025 ஆண்டுக்கான மாபெரும் கிளித்தட்டு போட்டியானது நேற்றைய தினம் சிறப்புற இடம்பெற்றிருந்தது. வணங்காமன் மறுவாழ்வு கழகத்தால் நடத்தப்படுகின்ற வணங்காமன் வெற்றி கிண்ண கிளித்தட்டு சுற்றுப் போட்டியின் ஆரம்ப போட்டியானது கடந்த 6ஆம் தேதியன்று அதன் ஸ்தாபகரும் தலைவருமான தர்மலிங்கம் ஜீவரத்னம் தலைமையில் கதிரவன் விளையாட்டு மைதானத்தில் ஆரம்பிக்கப்பட்டு நேற்றைய தினம் இறுதிப் போட்டியானது கரடிப்பிளவு பழம்பாசி ஒட்டு சுட்டான் பகுதி கதிரவன் விளையாட்டு மைதானத்தில் சிறப்புற இடம்பெற்றிருந்தது. அழிவு நிலையில் உள்ள தமிழர்களது பாரம்பரிய விளையாட்டாக கிளித்தட்டு இருப்பதனால் அதனை கிராம மட்டங்களில் இருந்து மீளுருவாக்கும் நோக்கோடு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள அணிகளை உள்வாங்கி ஆரம்பிக்கப்பட்டு நடத்தப்பட்டிருந்தது. ஆரம்ப போட்டியில் முல்லைத்தீவு மாவட்டங்களைச் சேர்ந்து 10 அணிகள் பங்கு பெற்றி அதிலிருந்து 3 அணிகள் தெரிவு செய்யப்பட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருந்து அந்தந்த மாவட்டங்களில் குறித்த கிளித்தட்டு போட்டியானது ஒவ்வொரு மாவட்ட ரீதியாகவும் இடம்பெற்று ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்து 3 அணிகள் தெரிவு செய்யப்பட்டு போட்டிகள் இடம்பெற்று அதில் தெரிவு செய்யப்படும் அணிகள் இறுதிப் போட்டியில் பங்கு பெற்றிருந்தது. இறுதிப் போட்டியில் யாழ் மாவட்ட ஏ அணியும் கிளிநொச்சி மாவட்ட ஆதவன் அணியும் பல பரீட்சையில் ஈடுபட்டிருந்தனர். விறுவிறுப்பாக இடம்பெற்ற போட்டிகள் 4-3 என்ற ரீதியில் 4 பணங்களை எடுத்து யாழ் அணியினர் வெற்றியை தமதாக்கிக் கொண்டனர். அத்தோடு யாழ் மாவட்ட பி அணியினர் 3ஆம் இடத்தையும் பெற்றுக் கொண்டிருந்தனர். குறித்த போட்டியில் 1ஆம் இடத்தை பெற்ற அணிக்கு 1 லட்சம் ரூபாய் பணப்பரிசும், 2ஆம் இடத்தை பெற்ற அணிக்கு 50,000 ரூபாய் பணப்பரிசும், 3ஆம் இடத்தை பெற்ற அணிக்கு 30,000 ரூபாய் பணப்பரிசும், வெற்றி பெற்ற அணிகளுக்கான பிரம்மாண்ட வெற்றி கடையமும் அனைத்து வீரர்களுக்குமான வெற்றி பதக்கங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருந்தனர். மாலை நிகழ்வாக தமிழர் பாரம்பரிய கலை நிகழ்வுகளாக சிவலீமன் தற்காப்பு கலை மன்ற மாணவர்கள் வீரதீர தற்காப்பு கலைகளாகிய சிலம்பம், சுருள்வாள், தீப்பந்தம், வாள், கேடயம் போன்ற கலைகளை பாபு மாஸ்டரின் தலைமையில் நடத்தப்பட்டிருந்தது. இதன்போது பாடசாலை மாணவர்களின் கற்றல் செயற்பாட்டினை ஊக்குவிக்கும் நோக்குடன் கற்றல் உபகரணங்களும் துவிச்சக்கர வண்டியும் வழங்கி வைக்கப்பட்டிருந்தது. குறித்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக ஒட்டு சுட்டான் பிரதேச செயலாளர் இ நிசாந்தன், கௌரவ விருந்தினர்களாக முல்லைத்தீவு வைத்தியசாலை வைத்தியர்களான கே சுதர்சன், தனஞ்சயன், சிறப்பு விருந்தினர்களாக நெடுங்கேணி மகா வித்தியாலய அதிபர் சி நாகேந்திரன், கொக்குளாய் ஆத்தாக்க பாடசாலை அதிபர் ஆர் பாஸ்கரன் மற்றும் ஒட்டு சுட்டான் பிரதேச செயலக கிராம சேவையாளர்கள், பொதுமக்கள், விளையாட்டு வீரர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.